அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திதி வருகின்றது. தவற விடாதீங்க. அதை பற்றின குறிப்புகளை தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். 1ஆம் தேதி காலை 7:37 ஆரம்பிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியானது 2ஆம் தேதி காலை 7:57 வரையிலும் நீண்டிருக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்திலே பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் செல்லலாம், அல்லது அந்த பௌர்ணமி விரதம் கடைப்பிடிப்பவர்கள் கடைப்பிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை உடைய நேரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். வேறு என்ன செய்யலாம், என்ன சிறப்பு அப்படின்னம்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் தேதி காலையில் 6:57 ஆரம்பித்து 8:57 வரையிலும் நீடித்திருக்கும் அந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. அதில் ஒரு 5 வினாடி திருமூர்த்தி பகவானுடைய அந்த கருணை பார்வை படக்கூடிய அந்த ஒரு 5 வினாடி அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியத்திற்குட்பட்டு நம் இறைவனிடம் வைக்கின்ற வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்தர்களால் நமக்கு வழிகாட்டப்பட்ட நேரம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த பௌர்ணமி திதியில் அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த அம்பிகை வழிபாடுன்னா நம்ம ஊர் காவல் தெய்வமாக இருக்கலாம், நம்ம குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது நம்ம இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம். அம்பிகையினுடைய வழிபாடு அப்படிங்கிறது மாவிளக்கு போட்டு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது அங்கு சிறப்பாகும். நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்கி கொண்டு போய் அவ்வாலயத்திற்கு கொடுப்பதும் சிறப்பாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பெரும்பாலும் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த நாளில் செய்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம். பொதுவாக அந்த பௌர்ணமி திதிக்கு முன்னொரு நாள், அதே போல் பௌர்ணமி திதிக்கு பின்னொரு நாளும், அந்த பௌர்ணமி திதியும் சேர்த்து 3 நாட்கள் சித்தர் ஆலயங்களில் மிகப்பெரிய ஆற்றலை உணர முடியும் அந்த தியானத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது. அதனால் அந்த தியானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அமாவாசை திதியோ அல்லது இந்த பௌர்ணமியில் சேர்ந்து வரக்கூடிய இந்த 3 தினங்களிலேயோ நம்ம அந்த தியானத்தை முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி திதியில் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. சத்யநாராயணர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறதும் இந்த நாள் தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதே போல் விளக்கு பூஜை அப்படிங்கிறது பௌர்ணமி திதியில் நடைபெறும். ஆலயங்களில் நடத்துவாங்க. போய் பெண்கள் கலந்து கொண்டு அந்த விளக்கு பூஜையை முடித்து அம்பிகையினிடம் நம் வைக்கின்ற அந்த வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இந்த பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொன்னோம்னா உத்திர நட்சத்திரமும் அன்று தான் வருகிறது. அதனால் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நாளும் அந்த 1ஆம் தேதி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன சிறப்பு? பழனி மலையில் போகர் அந்த நவபாஷான சிலையை பிரதிஷ்டை பண்ணிய நாளாக அது கருதப்படுகின்றது. அதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா காவடி எடுத்து வருவாங்க. தீர்த்த காவடி எடுத்துகிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது. இவ்வளவு சிறப்புகளுடைய அந்த பௌர்ணமி திதி, பங்குனி மாத பௌர்ணமி திதியை தவற விடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.